அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவிலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் தான் வருது. அஷ்டம சனி வந்தான் சார், ஒரு வருஷமாக உட்காந்து நான் எந்த வேலையை தொடங்கினாலும் ஒரு கட்டையை போட்டுகிட்டே இருக்கான். அந்த வேலையை செய்ய மட்டும் விட மாட்டேங்கிறான் சார். ஆஃபீஸுக்கு போனால் அஷ்டம சனி மேனேஜர் ரூபத்தில் உட்காந்துருக்கு, வீட்டுக்கு போனால் 7ஆம் இடத்து ராகு ஒய்ஃப் ரூபத்தில் உட்காந்துருக்காரு. நான் எங்கே தாண்டா போகிறது? அப்போ 5ஆம் இடத்து குரு பார்த்தா என்ன தான் தருவார்? பணம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம், ஆனால் செலவு பண்ண முடியாது. வெளிநாட்டு கடவுள் என்று பெயர் சிம்மராசிக்காரர். ஒரே ஃப்ளைட்டை பிடிச்சி அப்படியே மலேசியா சிங்கப்பூர்னு போயிருங்க. குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்துட்டார், உங்களை ஃபேமஸ் ஆக்கிட்டார். உங்க ஏரியால நீங்க தான் பெரியார். உங்க ஏரியால இருக்கிற அத்தனை பேரும் உங்க கிளைண்ட்ஸ். அடுத்து 8 பார்க்கிறார் குரு பகவான். இங்கே தான் ட்விஸ்ட், இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன, 8ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் வந்தாரா, இந்த சனி படுத்திய பாடு அதை குரு பார்த்துட்டார். 7ஆம் இடத்து ராகு, பழைய எக்ஸ் எல்லாட்டிருந்து போகணும். அதனால யாருக்கிட்டையும் தயவு செய்து சேட் பண்ணாதீங்க. சமூக வலைதளங்கள்ல புகைப்படங்களை பதிவேற்றம் பண்ணாதீங்க. எக்ஸ் எல்லாம் எக்ஸாவே போட்டோம், பிளாக் பண்ணி போட்டு வேலையை பாருங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் 2026 எப்படி இருக்க போகுது? போவாங்க சார். என்ன சார், வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் தான் வருது. அஷ்டம சனி வந்தான் சார், ஒரு வருஷமாக உட்காந்து நான் எந்த வேலையை தொடங்கினாலும் ஒரு கட்டையை போட்டுகிட்டே இருக்கான். அந்த வேலையை செய்ய மட்டும் விட மாட்டேங்கிறான் சார். நண்பர்களே, அஷ்டம சனி ஒரு பக்கம், இந்த பக்கம் லெஃப்டில் அஷ்டம சனி, இந்த பக்கம் 7ஆம் இடத்துல ராகு. இந்த ஆள் வேறு ஃபேமிலிக்குள்ளே பூந்து, என் ஒய்ஃபு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு ஆள் என் கூட அப்படி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு எதிரி மாதிரி ஆக்கி விட்டான் சரிவேன். அந்த மாதிரி 7ஆம் இடத்து ராகு தடும் பாடு. இது ஒரு பக்கம். போத் ஸ்னேக்ஸ் ரெண்டுத்தையும் கழுத்தில் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க சிம்மராசிக்காரர்கள். கஷ்டம்தான், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். அதான், ஏன்னா வெளியே வாழ்க்கையில் ஆஃபீஸுக்கு போனால் அஷ்டம சனி மேனேஜர் ரூபத்தில் உட்காந்துருக்கு, வீட்டுக்கு போனால் 7ஆம் இடத்து ராகு ஒய்ஃப் ரூபத்தில் உட்காந்துருக்கார். நான் எங்கே தாண்டா போகிறது அப்படிங்கிற மாதிரி நிலமை. அப்போது 7ஆம் இடத்து இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 5 குடைய குரு பகவான் 11 இருக்கிறார். இங்கே இருக்கார் 11ங்கிறது என்னன்னா லாபஸ்தானம். ஜனவரி 1ஆம் தேதி பிறக்கும் பொழுதே இத்தனை நாள் இவங்க ஏன் இம்சையை கொடுத்தாங்க தெரியுமா? அஷ்டம சனி ஜென்ரலாகவே ப்ராப்ளம், அவர் வேறு வக்கரமாக இருந்தார், அதான் ப்ராப்ளம். இந்த குரு 11 லாபஸ்தானத்துக்கு வந்தவர் ஒரு இடமா இருக்காமல் 11 இருந்தார், 12 இருந்தார், 11 இருந்தார், 12 இருந்தார், 10க்கு போனார். ஒரு இடமா இருப்பா, இப்போ தான் ஒரு இடமா இருக்கார். அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 8ஆம் எட்டு சனியோட ஜனவரி 1 தொடங்குகிறது. சரி, 5 குடையன் 11 இருந்தால் என்ன ஆகும்? யோகாதிபதி லாபாதிபதி வீட்டில் இருக்கிறார். சூப்பர். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். 5ஆம் எல்லா கோட்டையும் அடிச்சுட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம்னா என்ன? 5ஆம் இடம்னா புத்திரஸ்தானம். 5ஆம் இடம்னா என்ன? குழந்தை. 5ஆம் இடம்னா என்ன? உங்களுக்கு சொத்து, பந்தயம், எல்லாம் 5ஆம் இடம். என்ன சார், எல்லா ராசிக்கும் ஆவரேஜாகவே சொத்து, குழந்தை இப்படியே வருது? ஆமாங்க, புத்திரகாரகன் குருவோட வருஷம் இது. இந்த வருஷம் குரு தான் டான், குரு புத்திரகாரகன், அவர் அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவார். இப்போ 5ஆம் இடத்தை இவர் பார்க்குறார். யார்? இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா யோகங்கள் வருகிறது. நேராக குரு பகவான் ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு வர்றார். இந்த கமான் என்னென்ன வேணும் சொல்லுங்கள். ஐயா, எனக்கு நல்லா நிம்மதியான குடும்ப வாழ்க்கை, அது வேறு ஏதாவது கேளு. வேறு ஏதேனும் மரம். ஐயா, எனக்கு பாஸு தொழிலில் ரொம்ப கஷ்டம், வேணாம். வேறு ஏதேனும் மரம். ஏன் இப்படியே கேட்டால், ஐயா எனக்கு நிறையா தங்கம் காசு ஏதாவது. இல்லை வரம் செல்லாது, வேறு ஏதாவது. எனக்கு வரவே வேணாயா. அப்போ 5ஆம் இடத்தை குரு பார்த்தா என்ன தான் தருவார்? அசட்ஸாக தருவார். அசட்ஸ். அப்போ லாங் டேர்மாக உங்களுக்கு ரன்னிங் மணியாக வராது, அசட்ஸாக வரும். என்ன அசட்ஸு? நான் எங்கள் அப்பா சொத்து கேஸில் இருக்குது, எங்கள் பூர்வீக சொத்து கேஸில் இருக்குது, நான் முயற்சி பண்ணால் எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நான் ஒரு வீடு வச்சுருக்கேன், அந்த வீட்டை ரெனோவேஷன் பண்ண கண்டிப்பாக பண்ணுவீங்க. அப்போ நான் லேண்ட் வச்சுருக்கேன், வீடு கண்டிப்பாக கட்டுவீங்க. சொத்தாக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ரன்னிங் மணியாக இருக்காது. சார் 5 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கும் சார், ஆனால் ஒரு விழாவுக்கு போனால் 5 ரூபா காசு மொய் வைக்க இருக்காது, கூகுள் பேயில் பேலன்ஸ் இல்லை. ஒன்லி என்ன இருக்குது? 5 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கேண்ணா. இப்படி தான் நிலமை. பணம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம், ஆனால் செலவு பண்ண முடியாது. நிறைய பேர் இப்போ கூட இயக்குனர் சொன்னார்,
காசு இருந்தால் எடுத்துகிட்டு போய் பாண்டு வாங்கிடணும். வச்சுக்கோங்க, தெரியாமல் வாங்கிட்டேன், இருந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் பாண்டு வாங்கிட்டேன், அவசரத்துக்கு செலவுக்கு இல்லை. பேங்க்காரன் கேட்டால் இந்த பாண்டு முறியறதுக்கு 2 வருஷம் ஆகுங்கிறான். நான் இப்போ என்ன பண்ணுறது தெரில. பணம் இருக்குது, அதை பார்க்க தான் முடியுது, என்னால் எடுக்க முடியல. இப்படி ஒரு நிலைமை வந்துடும். அப்போ என்ன ஆகும்? சரி, ரைட், இது ஒரு பக்கம். 5 பார்த்து குரு பகவான் அடுத்து என்ன பண்ணுறாரு? 9ஆம் பார்வையாக 7 பார்த்துறாரு. 7 பார்த்து 7ல் இருக்க ராகுவை பார்க்குறாரு. ராகு நண்பர்களே வெளிநாட்டு கடவுள் என்று பெயர் சிம்மராசிக்காரர்கள். ஒரே ஃப்ளைட்டை பிடிச்சி அப்படியே மலேசியா சிங்கப்பூர்னு போயிருங்க. இந்தியாவில் இருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா இங்கனக்குள்ளேயே இருந்தால் தான் இவங்க வம்பிழுப்பாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வெளிநாடு போயிட்டோம்னா இவங்களால எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டு ஃப்ளைட்டில் உட்கார வச்சு டிக்கெட் எடுத்து கொடுத்து விண்டோ சீட்டில் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிடுவார். குரு பகவான் 7ஆம் இடத்துல முரட்டுத்தனமாக கூப்பிட்டு வந்து மலேசியாவில் விட்டாங்களே, நான் இப்போ எங்கே போய் பிழைக்க போகிறேன்னு தெரியலையே. என்ன நடந்ததுன்னே தெரியாத மாதிரி திடீர்னு ஒரு வேகம் வந்துட்டேன் பிழைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற. வெளிநாடு போய் கடை போட்டவங்கலாம் கேட்டு பாருங்கள். அவங்க பெரிய திட்டமிட்டுலாம் ஒன்றும் வரல, திடீர்னு வந்திருப்பாங்க. ஆஃபர் தன்னால் கிடச்சது, டக்குன்னு அங்கேயே போனால் மலேசியாவில் வீடு வாங்கிட்டு உட்காந்துருக்கவங்களாம் பார்த்துருக்கேன். மலேசியாலே செட்டில் ஆகிட்டேன் சார், அங்கேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே இருந்துட்டேன், அப்படி இருக்கிறவங்களாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் அந்த நேரம் தான். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வெளிநாட்டு யோகம். அப்போ பிஆர் கிடைக்கிறவங்க அதெல்லாம் நடக்கும். இந்த பிஃபோர் ஜூன் கான்ட்ராக்ட் பீரியட் முடிய போகுது சார், இதே கம்பெனியில் கண்டினியூ ஆகணும், இல்லை அமெரிக்கா விட்டு அனுப்பிடுவாங்களா தெரியலையே போன்ற விஷயங்கள்லாம் இந்த பீரியட் நடக்கும். இப்போது ஆஃப்டர் ஜூன் 12ஆம் இடத்திலே குரு பகவான் மறைகிறார். உங்கள் லைஃப் ஒரு யூட்டர்ன் போடுது, அப்படி திரும்புது. 8 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது. உங்கள் வறுமை ஒழிகிறது. அப்போ திட்டமிட்ட உங்களுடைய தொடர்ந்த உங்களுடைய உழைப்பு, கீப் ஆன் ட்ராக்கிங். புது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணவங்கள ரீச் ஆக ஆரம்பிச்சிடுறீங்க. இங்கே எதுங்க அம்மன் இட்லி கடை, எந்த கடை தாங்க, நம்ம கடை தான், வாங்க சார் வணக்கம் அப்படிங்கிற மாதிரி. என்ன அம்மன் இட்லி கடை இவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு? ஆமாம், குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்துட்டார், உங்களை ஃபேமஸ் ஆக்கிட்டார். உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் பெரிய ஆள், உங்கள் ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரும் உங்கள் கிளைண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். 12ஆம் இடத்துல குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன்கள். கடன் ஒழிகிறது, அடகு வச்ச நகையை மீட்டுறீங்க, எல்லாம் நடக்குது. அடுத்து 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பதுன்னு வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி பார்த்துட்டார். 6 பார்க்குறார். 6 பார்த்தா என்ன பண்ணுறார்? 6 விடுங்க, நோயை சரி பண்ணுவார், நமக்கு என்ன நோயாக இருக்குது விடுங்க. அடுத்து 8 பார்க்குறார் குரு பகவான். இங்கே தான் ட்விஸ்ட்டு, இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன? 8ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் வந்தாரா, இந்த சனிப்படுத்திய பாடு அதை குரு பார்த்துட்டார். பார்த்து இனிமேல் அஷ்டம சனி என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா, இனிமேல் நான் நல்லது செய்கிறேன், சிம்மராசிக்கார் நான் வந்துட்டேன்னா நல்லது செய், ஏதாவது ஒரு ப்ளஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சனி பிடுங்கி கொடுப்பார் குரு பகவான். உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸை அவரே பிடுங்கி கொடுப்பார். ஸோ அப்போ குரு பகவான் இனிமேல் சனியை பார்த்ததால் அஷ்டம சனியிலிருந்து விடுதலை. ஸோ அப்போ 2026 தடங்கள் இல்லாமல் செல்லும். உங்களுடைய பயணம் நார்மலாக போகும். ஒரே ஒரு பிரச்சனை என்ன சொல்லுங்கள்? 7ஆம் இடத்து ராகு, பழைய எக்ஸு எல்லாட்டேருந்து ஃபோன் வரும், அவங்கள்ட்ட மெசேஜ் வரும், குட் மார்னிங் டியர் அப்படின்னு வரும். ஐயா அம்மா தயவுசெய்து விட்டுருமா ப்ளீஸ்மா, ஏற்கனவே அஷ்டம சனி, எனக்கு வேலை இல்லாமல் உட்காந்துருக்கம்மா, ஒரு டியர் வேணாம், ஒன்று வேணாம். அதனால் யாருக்கிட்டையும் தயவுசெய்து சேட் பண்ணாதீங்க. சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை பதிவேற்றம் பண்ணாதீங்க. தேவையில்லாத சேட்டையெல்லாம் வேண்டாம். எக்ஸ் எல்லாம் எக்ஸாகவே போட்டோம், பிளாக் பண்ணி போட்டு வேலையை பாருங்கள், ஒர்க்கை மட்டும் பாருங்கள், நல்லா இருப்பீங்க. சிம்மராசிக்காரர்கள் சிறப்பு 100க்கு 85 மார்க். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.